ஹலோ குட் டே. ஒரு 6 மணி இருக்கும்போது நம்ம பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோம். பாண்டிச்சேரியில் ஜேசி பீச் வில்லா இதுதான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணலாம் எதுவுமே கிடைக்கல, இதுதான் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு 3 பிஹெச்கே வீடு. ஒரு ஒரு ரூமுக்குமே தனித்தனி டாய்லெட்ஸ் இருந்துச்சு. 20 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு பீச் இருந்தது. ஸோ இது ஓகே, பீச் இருக்கிறனால இதை புக் பண்ணிக்கலாம்னு சொல்லி புக் பண்ணிட்டோம். காரில் போனால் டிராஃபிக்காக இருக்கும், வழி தெரியாது. ஸோ ஆட்டோ பிடிச்சிட்டோம். அவங்களே ஆட்டோக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அங்கேருந்து நாங்கள் செரனிட்டி பீச் தான் போனோம். அங்கே வந்து நிறைய ஃபிஷ் ஸ்டால்ஸ் இருந்தது. ஸோ நம்ம போய் ஃபிஷ் தான் எப்பவும் போல் சாப்பிட்லான்னு போயிட்டோம். இங்கே வந்து நிறைய ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணோம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அயலை, கிழங்கா, நெத்திலி, இறால், நண்டு, ஆம்லெட், தோசை, மேகி நூடுல்ஸ் இது எல்லாமே ட்ரை பண்ணோம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபிஷ் எல்லாமே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நாங்கள் வேளாங்கண்ணியில் வாங்கி சாப்பிட்ட ஃபிஷ்ஷை விட பாண்டிச்சேரியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறமா கடமா ட்ரை பண்ணோம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு நண்டும் இறாலும் சாப்பிட்டேன்னா கொஞ்சமாக அலர்ஜி ஆகும், அதனால் சாப்பிடாம இருந்தேன். பட் இருந்தாலும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வாங்கி சாப்பிட்டுட்டேன். நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பீச்லேயே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். அங்கேயே பாதி நனைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம், இல்லைனா பயங்கரமாக சளி பிடிச்சிருன்னு சொல்லி இழுத்துட்டு போனோம். நாங்கள் பீச்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போதே ஒரு 10:30 ஆகிடுச்சு. பசங்க, அம்மா, அப்பா எல்லாத்தையும் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அதே ஆட்டோவில் நாங்கள் திருப்பி வந்து கிளம்பி பப்புக்கு போனோம். இது வரைக்கும் நான் பப் போனதே இல்லை. அதனால் என் ஹஸ்பண்டும் என் தம்பி வந்து என்னை இந்த வாட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. எங்களுக்கு எந்த பப் போகணும் அந்த மாதிரி பெருசாக ஐடியாலாம் இல்லை. ஆட்டோ ஆனால் தான் இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. ஸோ உள்ளே போகலான்னு கிளம்பி போயிட்டோம். பப்லாம் இப்படி தான் இருக்கும், நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோ பொண்ணுங்க இருந்தாங்க, அவ்வளோ பேரும் டான்ஸ் ஆகி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.